வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லி தான் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லி நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்தாலே மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு. ஒருவேளை இது பிரேக் பண்ணாங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செகண்ட் சப்போர்ட்டுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் இங்கேருந்து மார்க்கெட் அப்சைடு தான் போகணும், மார்க்கே கொடுக்கணும். இது பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட்டில் ஃபால் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது செகண்ட் பிரேக் பண்ணால் மட்டும் தான் ஃபால் வரும். ஆனால் செகண்டை தொட்டுச்சுன்னா வெரி புல்லிஷாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு கீழே ஓப்பன் ஆனிச்சு. ஓப்பனே அதே கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ஸும் பிரேக் பண்ணிச்சு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேலே போகும். அதனால் டே ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் வெரி புல்லிஷ் சொல்லியிருந்தோம். அதாவது மார்க்கெட் புல்லிஷ் செட்டப் எப்போ மாறும்னா இந்த இந்த இடத்த மாற்றணும். டே பிரேக் பண்ணால் மட்டும் தான் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தோம்னா சொல்லியிருந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் திருப்பி அப்சைட் எடுத்து அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து கண்டினியூவாக புல்லிஷ் கொடுத்தாங்க. நம்ம எதிர்பார்த்த செட்டப்பில் தான் நடந்துச்சு. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மேலே தொட்டால் கீழே வரன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஓப்பனே கீழே கொடுத்துருந்தாங்க. ஆனால் கீழே ஸ்ட்ராங் சப்போர்ட். அப்போ என்ன சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட் இந்த இடம் சப்போர்ட் எடுத்துகிட்டு போனுச்சுன்னா மார்க்கெட் புல்லிஷ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். அதுவும் நம்ம கொடுத்த மாதிரி செட்டப்பில் மார்க்கெட் புல்லிஷில் தான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சுது. சரி ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். பேங்க் நிஃப்டிலாம் சொல்லியிருந்தோம். இந்த எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். இது பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும் அப்படிங்கிற கொடுத்துருந்தோம். அதோட செகண்ட் சப்போர்ட் தள்ளி இருந்து இதை பக்கத்தில் இருந்தாங்க. இரண்டு ஓப்பனாக போடுறதால கீழே கொடுத்து அதே ஸ்பீடில் க்ளோசிங் கொண்டு மேலே வச்சாங்க. 5 மினிட்ஸ்லேயே ஒரு நல்ல ரேஞ்சில் மூவ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்த எல்லோ ஜோனுக்குள்ளே மார்க்கெட் ரொம்ப நேரம் இருந்துச்சு. 5 மினிட்ஸில் மாற்றினோம்னா கிளியராக தெரியும். அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்துச்சு. அதுக்கு அப்போட நம்ம டெலகிராமில் வந்து போட்டிருந்தோம். இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஷ் இருக்கும்னு சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல இருக்கும்போது. ஏன்னா நிஃப்டி பிரேக் பண்ணிட்டான், இவனும் பிரேக் பண்ண பட்சத்தில் ஒரு புல்லிஷ் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அது மார்க்கெட் கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சில் தான் கிட்டத்தட்ட 1:30 மணிக்கு மேலே தான் இந்த இடத்த பிரேக் பண்ணாங்க. ஆனால் இதுக்கடையில் நம்ம கொடுத்த எல்லோ ஜோனில் அழகாக பார்த்தீங்கன்னா அழகாக பேட்டர்ன் வச்சா மார்க்கெட் போணுச்சு. பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் வச்சா மார்க்கெட் மூவ் ஆயிருந்துச்சு. ஒரு நல்ல மூவ் தான் கொடுத்துருந்தோம். நம்ம எதிர்பார்த்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 56,000 கிட்டத்தட்ட 56,300 பாயிண்ட்ஸ் ஒரு நல்ல மூவ் இந்த இடத்துலலாம் கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் தான் சொல்லியிருந்தோம். செகண்ட் சப்போர்ட்டும் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண வச்சுன்னா மார்க்கெட்டில் நம்ம புல்லிஷ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதோட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட லெவல்ஸ்லாம் என்ன மாதிரி ஆக்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள் இந்த இடத்துல ஓப்பன் கொடுத்து அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் தான் ஃபால் ஆனிச்சு. மறுபடியும் பாருங்கள் பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி ரீடெஸ்ட் நம்ம ஏரியாக்குள்ளே பண்ணிவிட்டு திருப்பி இந்த லொக்கேஷன் பிரேக் பண்ணி நல்ல ஒரு மூவ் கொடுத்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம கொடுத்த லெவல்ஸ் வந்து அவ்வளோ கிளியராக தான் நம்ம வேலை செய்து வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்டினியூவாக. சரி ஓகே. நிஃப்டி பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் இப்படி பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து இந்த செல்லிங்கை பார்த்தோன்னா பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டான் இந்த லொக்கேஷனை மார்க்கெட் வந்து செல்லிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளும் இந்த மட்டம் தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்னு சொல்லி அது உடச்சா இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல புல்லிஷ் போகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், தெளிவாகவே சொல்லியிருந்தோம். அதை போல தான் மார்க்கெட் மூவ் ஆனிச்சு. இப்போ இதுபடி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு எந்த ரேஞ்ச் வரைக்கும் இப்போ வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சு அதாவது 25,135 வரைக்கும் அதிகபட்சம் இந்த மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்படியே இல்லாட்டினாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சு இந்த கேண்டோட லோ இல்லை இந்த கேண்டோட லோ வரைக்கும் மூவ் ஆகிறது அது இந்த ஹை வரைக்கும் வச்சுக்கலாம் வச்சிங்கன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கு டே ஹையை பிரேக் பண்ணி வச்சுன்னா மார்க்கெட்டில் புல்லிஸ் தான் எதிர்பார்க்கலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து புல்லிஸ் தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டே கேண்ட் செட்டப்பை அப்படி தான் சொல்லுது. சரி ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா இன்றைக்கி போன ஹை தான் 24,885 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு நேற்றோட ஹை தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் 24,993. தேர்டை பொறுத்தளவுக்கு நம்ம ட்ரெண்ட் லைனில் ஒரு இது போட்டிருந்தோம். அதோட படி பார்த்தோம்னா இங்கே தான் தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அது எப்படி பார்த்தீங்கன்னா 25,136 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரி ஓகே. சப்போர்ட்னு பார்த்தோம்னா ரீசெண்டாக போன சிங்கிலோ அதை 24,771 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்ட் சப்போர்ட்டை பார்த்து 24,683 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டை பொறுத்தவரை என்ன பண்ண லோ தான் 24,598. சரி ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணுறான் அப்படின்னா செகண்ட் சப்போர்ட்டும் சப்போர்ட் தானே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த அதாவது செகண்டில் எடுத்து செகண்ட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு. இதையும் பிரேக் பண்ணுறது அதாவது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த தேர்டை பிரேக் பண்ண வரைக்கும் தேர்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் வீக்கு. அது வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்ன தான் இறங்கினாலும் பை அண்ட் டிப் மார்க்கெட் வந்து தொட்டுட்டு மார்க்கெட் வந்து அப்சைடு திரும்புறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேயே எடுத்து போகிறது
எடுத்து போகிறது தான் வாய்ப்புன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்லேயே எடுத்தீங்கன்னா நல்லா புல்லிஸாக போகும். செகண்ட் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் புல்லிஸ் தன்மை குறையும். தேர்டு கொஞ்சம் வீக்ஸு. அது தேர்டுக்கு எடுத்தாலும் திருப்பி இந்த டே ஹை இந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட உள்ளே முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட் எடுத்து மூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டே ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டோஜோட லோ வரைக்கும் ஃபஸ்ட்டு மூவாயிரம் இந்த ஹையாக இருக்கும். இந்த ஹை வரைக்கும் மூவாயிரத்து இப்போ இதை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சு 56,160 வரைக்கும் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இது டெம்பரரி பையிங் இந்த ரேஞ்சுக்குள்ளே. ஏன்னா இது கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து ஒரு பாக்ஸ் செட்டப்புக்குள்ள தான் இருக்குது. அதோட லெஸ்ஸாக பிரேக் ஆகிடுச்சு. திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே போய் ரெசிஸ்டன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் நாளைய பொறுத்தளவுக்கு பையிங் தான். சரி, ஓகே. இது 50 மினிட்ஸில் பார்ப்போம் லெவல்ஸ் என்ன மாதிரி இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை தான். 56,296 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 56,578 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸு, நேத்தோட ஹை. தேர்டை பொறுத்தளவுக்கு 56,848ங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரி, ஓகே. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா அது இன்றைக்கி ரீசெண்டாக போன சிங்கிளோ தான். 56,082 அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 55,980 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 55,843ங்கிறது தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாமல் நிஃப்டியில் என்ன செய்யாமல் அதே தான் அப்படியே. அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாமல் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும் இந்த ரேஞ்ச் வரைக்கும். ஒருவேளை ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் செகண்ட் சப்போர்ட்டும் ஸ்ட்ராங்காக தான். இது கிட்டத்தட்ட ரொம்ப வித்தியாசம் இல்லை. 90க்கும் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 100 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் இந்த ரேஞ்சே இருக்குது. இதை கூட எல்லோ ஜோனாகவே போட்டுடலாம். இதுக்குள்ளே சப்போர்ட் எடுத்தாங்கன்னா மார்க்கெட் வந்து அப்சைடு. இல்லை இங்கே எடுத்தாலும் அப்சைடு தான். இங்கே எடுக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து டே ஹைக்குள்ளே தான் இருக்கும். இது இவ்வளோ தூரம் இருந்தாலும் வீக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து டே ஹையை பிரேக் பண்ணாமல் இவ்வளோ இன்சைடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒருவேளை இந்த எல்லோவிலே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப்சைடு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த டே லோவை பிரேக் பண்ண மட்டும் தான் அடுத்தது ஃபால் இருக்க வாய்ப்பு. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் டே ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கோம். எல்லாமே நிஃப்டி சேலில் தான் இருக்குது. இப்போ வந்து இன்றைக்கி ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் இல்லை இந்த கேண்டில் வரைக்கும் ஹை போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். லோ பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் அடுத்து செல்லிங் இருக்கும். லோ பிரேக் பண்ணால் அடுத்து பெரிய செல்லிங் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் லோ பிரேக் பண்ணுறது வாய்ப்பு இல்லை. ஒன்று ஹையை பிரேக் பண்ணி போகும், இல்லைனா இந்த கேண்டில் இந்த என்னோட கேண்டில் இன்சைடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டில் ஒன்று ஹையை பிரேக் பண்ண முடியலன்னா மார்க்கெட் இன்சைடாக இருக்கும். சரி, ஓகே. இது 15 மினிட்ஸில் பார்ப்போம் இந்த லெவல்ஸ் என்ன மாதிரி இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா நேற்றோட ஹை. ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியில் வந்து சொல்கிறப்ப இந்த இடத்த வந்து நம்ம வந்து இன்றைக்கோட ஹை இன்னோட ஹைன்னு சொல்லியிருக்கோம். ஆக்சுவலாக நேற்றோட ஹை, அதுக்கு அடுத்தது அதுக்கு முதல் நாள் ஹை. அதை வந்து நம்ம தப்பான இதாக சொல்லியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து இது வந்து நிஃப்டியிலே நிஃப்டி எடுத்துக்கிறது. ஃப்ரெண்ட், நிஃப்டி சார்ட் வச்சுருக்காது. இந்த இடத்த சொல்கிறப்ப நம்ம என்ன சொல்லிட்டோம்னா இன்றைக்கோட ஹை பிரேக் பண்ண அப்படியே சொல்லிட்டோம். ஆக்சுவலாக அது வந்து நேற்றோட ஹை, இன்றைக்கி ஹை இந்த இடத்துல இருக்குது. சாரி ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸோட 50 மினிட்ஸ் சார்ட் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 81,557 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. செகண்டை பொறுத்தளவுக்கு அதுக்கு முதல் நாள் உள்ள ஹை 82,069 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. தேர்டை பொறுத்தவரை 82,410 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 81,155 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 80,885, தேர்டை பொறுத்தளவுக்கு 80,575. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட எல்லாமே நிஃப்டி தான். ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேயே சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அப்சைடு பண்ணிங்கன்னா மார்க்கெட்டில் வெரி புல்லிஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் அதே சமயத்தில் மார்க்கெட் செகண்டும் வந்தாலும் மார்க்கெட் அப்சைடுக்கு தான் வாய்ப்பு. செகண்டை உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து அந்த தன்மை இழக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துக்கு வரப்போ என்ன செய்யும், மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸாக வச்சுருக்கும். இல்லைனா இது கீழே உடைக்காமல் மேலே உடைக்காமல் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த தேடை உடைச்சா மட்டும் தான் மார்க்கெட்டில் செல்லிங் வரும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து இந்த செகண்டை உடைக்காமலே மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.